காலை வணக்கம். புதியகம் எஃப்எம் ஸ்டேஷன்ல இனியாவா இன்று கேட்க ஆரம்பிச்சிருக்கீங்க. வருண் அண்ட் சௌமியா கூட காலை வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், வழக்கம் போல. எஸ், வழக்கம் போல அப்படின்னு சொன்னது வந்து எனக்கு மிக்க மகிழ்ச்சி. ஏன்னா காலை வேளையில் பார்த்தீங்கன்னா என்ன நைட்டு நீங்கள் ஒரு தொந்தரவோட இல்லை ஒரு பிரச்சனையோட மன துக்கத்தோட நீங்கள் வந்து அயர்ந்து தூங்குறதுக்கு போனாலும் அந்த தூக்கம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து வாழ்க்கையை தந்த வரப்பிரசாதம் மாதிரி அப்படின்னு சொல்லலாம். என்னடா இவன் சுத்த தமிழ் வேர்ட்லாம் நிறைய யூஸ் பண்ணுறானே, இன்னைக்கு ஏதோ இவனுக்கு ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி எல்லாம் தப்பாக நினைப்பாங்க. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, காலையில் ஒரு பிரச்சனையே இருந்துச்சா கூட அதை நம்ம சால்வ் பண்ண போகிறோம், ஃபேஸ் பண்ண போகிறோம், முடிக்க போகிறோம், அந்த பிரச்சனை இன்னையோட முடிய போகுது அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோட வந்திருக்கணும். அதுக்காக தான் அந்த மார்னிங் நைட் அப்படிங்கிற ரெண்டு விஷயம் இருக்குது, நம்மளுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கணும். அதை கரெக்டாக வந்து சொன்னீங்க. இன்ஃபேக்ட் நிறைய பேர் வந்து எப்படி இருக்கீங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கேன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அவங்க சொல்லும்போது நம்மளுக்கே ஒரு பாசிட்டிவான ஒரு ஃபீல் கிடைக்கும். சரி வந்து ஏதோ இருக்கேன்ப்பா அப்படியே போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லத்தான் அந்த நெகட்டிவ் வைப்ஸ் வந்து அவங்க கூடவே வந்து சுத்திட்டு இருக்கோம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. நம்ம வந்து ஒரு இக்கட்டான ஒரு சிச்சுவேஷன்ல இருந்தாலும், நம்மளுக்கு வந்து உடல் ரீதியான பிரச்சனைகள் இருந்தாலும், மனசு ரீதியான பிரச்சனைகள் இருந்தாலும், அதை நம்ம பாசிட்டிவா வந்து ஃபேஸ் பண்ணும் பொழுது இன்ஃபேக்ட் வந்து நம்மளுக்கு பிரச்சனையே இருந்தாலும் கூட அது வந்து கொஞ்சம் வந்து கம்மியாயிடும் அப்படின்னு கூட சொல்லுவாங்க இல்லையா? சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா இல்லத்தரசிகள், அதாவது 30 வயதை கடந்த பெண்கள்லாம் பார்க்குறப்போ அவங்கெல்லாம் பார்த்தா ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்கும். ஏன்னா அவங்க ஃபேஸ் பண்ணுற பிரச்சனைகள் அப்படிங்கிறது வந்து, அதாவது ஆண்களோட அவங்க பெரிய பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு டாபிக் நான் சொல்ல வரல. அவங்க பேசுகிற பிரச்சனையோட நம்பர்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும், சைட்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். எல்லா சைடில் தான் அவங்க வந்து ஏதாவது ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அப்படி இருக்கிறப்போ அவங்க உடம்புக்குள்ளே இருக்க நிறைய பிரச்சனை அதெல்லாம் வந்து எப்படி ஹேண்டில் பண்ணி அவங்க மற்ற விஷயங்களையும் வந்து பார்த்து ஒரு பேலன்ஸ்டான லைஃப்பை லீட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வண்டர் தான் ஏற்படுது அப்படின்னு சொல்லலாம். எக்ஸாக்ட்லி. இன்ஃபேக்ட் வந்து இது சம்மந்தமாக தான் இன்னைக்கு நம்ம பேச போகிற டாப்பிக்கும் இருக்க பொழுது, பெண்களுக்கான ஒரு முக்கியமான ஸ்டேஜ் வந்து இந்த மெனோபாஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இல்லையா? மாதவிடாய் நிற்கிற அந்த காலகட்டத்தை தான் வந்து மெனோபாஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அந்த நேரத்தில் அவங்களுக்குள்ள நிறைய மாற்றங்கள் வந்து ஏற்படும். ஸோ அந்த மாற்றங்கள்லாம் என்ன, அதை வந்து எப்படி ஃபேஸ் பண்ணணும், என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் செய்யணும், இந்த மாதிரியான நிறைய விஷயங்களை வந்து இன்னைக்கு வேர்ல்டு மெனோபாஸ் டேல நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் கிட்ட. எக்ஸாக்ட்லி. பட் அதுக்கு முன்னாடி வழக்கம் போல உங்களோட நாளை சிறப்பாக ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு முத்திரை கற்றுக்கலாம், பார்க்கலாம். வணக்கம். நலம்பெறும் முத்திரைகள் மற்றும் விரல்களை மருத்துவர் வரிசையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆண்களுக்கான ஒரு சிறப்பு தீர்வு. இது வந்து விரை வீக்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிரச்சனைக்கும் அது என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கான ஒரு தீர்வு நம்ம இப்போ பார்க்க போகிறோம். 3 முத்திரைகள் வழக்கம் போல் நமக்கு இது ஒரு தீர்வாக அமையும். முதல் முத்திரை பார்த்திங்க அப்படின்னா கோபுர முத்திரை, அதாவது பெல்விக் ரீஜன் அப்படின்னு சொல்லக்கூடிய இனப்பெருக்க மண்டலங்கள் இருக்கக்கூடிய கீழ் இடுப்பு பகுதியில் எந்த பிரச்சனை இருந்தாலும் முதல்ல நம்ம வந்து கோபுர முத்திரையை பயன்படுத்துறதுக்கு தயங்கவே கூடாது. இரண்டாவது முத்திரை வந்து ருத்ர முத்திரை, மூன்றாவது சகஜ சங்கு முத்திரை. இந்த 3 முத்திரையும் வருஷப்படி செய்ய போகிறோம். முதல் முத்திரை எப்படின்னு பாருங்கள். உங்களுடைய கைகளில் ஆதி முத்திரை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முத்திரை வைக்கணும். சுண்டு விரலும் மோதிர விரலும் நீட்டிக்கணும். அப்படியே வந்து ஒன்றோட ஒன்று தொட்டு கோபுரம் போல் இந்த மாதிரி மாற்றி அமைக்க வேண்டும். இந்த முத்திரைக்கு பேர் கோபுர முத்திரை. இரண்டாவது முத்திரை பார்த்திங்கன்னா ருத்ர முத்திரை. உங்களுடைய ஆள்காட்டி விரலும் மோதிர விரலும் பெருவிரல் நுனியில் தொட்டு மற்ற 2 விரலும் இப்படி நீட்ட வேண்டும். இந்த மாதிரி செய்யணும். இது இரண்டாவது முத்திரை. மூன்றாவது முத்திரை கைகளை கோர்த்துட்டு உங்களுடைய பெருவிரல் 2ஐயும் ஒன்றோடு ஒன்று தொட்டு ஆள்காட்டி விரல், அதாவது வலது கையினுடைய ஆள்காட்டி விரலில் அப்படி ஒரு அழுத்தம் கொடுத்து இப்படி வச்சுருக்க வேண்டும். மணிக்கட்டிலையும் அந்த அழுத்தம் கொடுக்க வேண்டும். இது மூன்றாவது முத்திரை. மறுபடியும் ஒரு தடவை பாருங்கள். கோபுர முத்திரை. உங்களுடைய சுண்டு விரல்கிட்ட பெருவிரலை வச்சு இறுக்கமாக மூடி மோதிர விரலும் சுண்டு விரலும் நீட்டிட்டு இந்த மாதிரி தொடணும். இது கோபுர முத்திரை. இது பண்ணும்போது கை கொஞ்சம் இந்த மாதிரி நீங்கள் விலக்கி வச்சுருந்தீங்கன்னா ஒரு சுவாசம் இயல்பாக இருக்கும். இது முதல் முத்திரை. இரண்டாவது முத்திரை ருத்ர முத்திரை. மோதிர விரலும் ஆள்காட்டி விரலும் பெருவிரல் நுனியில் தொடணும் இந்த மாதிரி. மூன்றாவது முத்திரை பார்த்திங்கன்னா சகஜ சங்கு முத்திரை. உங்களுடைய கைகளை கோர்த்துட்டு பெருவிரல் 2ஐயும் ஒன்றோட ஒன்று சேர்த்து வச்சு வலது கையினுடைய ஆள்காட்டி விரலை வந்து கொஞ்சம் அப்படியே அழுத்தி பிடிக்கணும். மணிக்கட்டுலேயும் ஒரு அழுத்தம் கொடுக்கணும். இது மூன்றாவது முத்திரை. இந்த 3 முத்திரைகளையும் வருஷப்படி செய்யணும். இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா மூலிகைனா கலர்ச்சிக்காய் அப்படின்னு சொல்லி ஒரு அருமையான மூலிகை இருக்குது. விரைவீக்கம் அப்படின்னு எப்போ நீங்கள் எந்த வயதில் உங்களுக்கு அந்த பிரச்சனை இருந்தாலுமே கலர்ச்சிக்காய் அப்படின்ற அந்த மூலிகையை நீங்கள் மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கணும். அந்த கலர்ச்சிக்காயை வாங்கி, இப்போல்லாம் கலர்ச்சிக்காய் பொடியாகவே எல்லா மூலிகை கடையிலையும் கிடைக்கும். அந்த கலர்ச்சிக்காய் பொடியை வாங்கி ஒரு சின்ன ஸ்பூன் அளவுக்கு, அதாவது 5 கிராம், அதிகபட்சமாக 5 கிராம் அந்த அளவுக்கு எடுத்து நீங்கள் என்ன பண்ணணுன்னா ஒரு பாலில் கலந்து குடிக்கலாம், அல்லது வெதுவெதுப்பான தண்ணீரில் கலந்து குடிக்கலாம். கசப்பாக இருக்கும், அதனால் தேனில் கூட நீங்கள் கலந்து சாப்பிடலாம். இந்த மாதிரி இந்த 3 விதமாக நீங்கள் எப்படி வேணால் பயன்படுத்தலாம். ஒரு நாளைக்கு 2 முறை காலையிலையும் இரவும் பயன்படுத்திட்டு வாங்க. 21 நாள் விடாமல் பயன்படுத்திட்டு இந்த முதிரைகளையும் செஞ்சுட்டு வந்தால் விரைவீக்கம் அப்படின்ற பிரச்சனை உங்களை விட்டு விலகி போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சரிங்களா? நலம் பெற வாழ்த்துகிறேன். மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.
பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி அவங்க பார்த்தீங்கன்னா சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் அதில் ஒரு டிஃப்ரென்ஸ் இருந்தாலும் அவங்களோட வாழ்க்கைக்கு நன்மையை கொடுக்கக்கூடிய விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பொதுவான விஷயங்கள் தான். அதாவது இந்த மாதிரி யோகா முத்திரையெல்லாம் கற்றுக்கிறப்போ அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு உண்டான சொல்யூஷனை வந்து ஈஸியாக கொடுக்குது. கரெக்ட். ஒரு ஏஜ்லேயும் வந்து அவங்களுக்கு வந்து நிறைய சைக்கலாஜிக்கல் இம்பேலன்சஸ்லாம் கூட ஏற்படலாம். ஸோ அப்போ வந்து ஆண்கள் பெண்கள் இருவருமே வந்து இந்த மாதிரியான யோகா அண்ட் முத்திரைகள் வந்து கடைபிடிக்கிறது நல்லது. எக்ஸாக்ட்லி. இதே மாதிரி நிறையா சொல்யூஷன்ஸ்லாம் நம்ம டே சொல்யூஷன்ஸ் லைஃப் சொல்யூஷன்ஸ்லாம் கொடுக்க போகிறோம். ஒரு சின்ன பிரேக் அப்புறமா புதிய எஃப்எம் ஸ்டேஷனில் அது இனியவை இன்று. வெல்கம் பேக். புதிய எஃப்எம் ஸ்டேஷனில் திறந்து கேட்டுட்ருக்கீங்க இனியவை இன்று. வருணன் சௌமியா கூட நான் ஒரு விஷயம் வந்து படித்தேன். ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஓகேவா? ஹஸ்பண்ட் வந்து சம் 5 ஸ்டார் ஹோட்டலில் வந்து ஒரு செஃப். அவங்க வந்து ஃபோன் பண்ணி வீட்டில் வந்து கேட்குறாங்க, இன்றைக்கி வந்து என்ன லஞ்ச் வந்து பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னா, ஒய்ஃப்ஸ் வந்து சொல்கிறாங்க, எனக்கு வந்து பாயில்டு ஒயிட் ரைஸ் வித் சம் சார் சூப் மிக்ஸ்ட் வித் த டேங்கோ ஃப்ளேவர் அப்படி இப்படின்னு வந்து பயங்கரமாக வேலை செஞ்சுருப்பாங்க போல. இல்லைங்க, பயங்கரமாக சொல்கிறாங்க. என்னம்மா சொல்கிறேன், எனக்கு ஒன்றுமே வந்து புரியல. என்னென்னா சாப்பாடு வடித்து ரசம் வச்சுருக்கேன், வீட்டுக்கு வாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்களாம். இதை வந்து அவங்க வந்து இப்போ 5 ஸ்டார் ஹோட்டல்லாம் பயங்கரமாக பேர்லாம் வைப்பாங்க இல்லையா, அப்படியே காம்ப்ளிகேட்டடாக அதை மாதிரி அவங்க வந்து சொல்ல வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதா இது. நீங்கள் வேறு அங்கே மட்டும் இல்லை, நிறைய ஷோஸ்லலாம் பார்த்தீங்கன்னா சில பேர் சமைச்சு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஏமாத்தலாம் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க புது பேர்லாம் வச்சு. பட் எனிவே நம்ம அது மாதிரிலாம் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாமல் ஒரு உண்மையான விஷயத்தை வந்து பார்க்கலாம். அதாவது வந்து டாக்டர் கிட்ட வந்து நம்ம போகாமல் தவிர்க்கிறதுக்கு ஆப்பிள் சாப்பிடணும் அப்படிங்கிற மாதிரி இங்கிலீஷில் ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவாங்க இல்லையா. பட் டாக்டர் கிட்ட வந்து உடம்பு சரியில்லைனா தான் போகணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அதை வரதுக்கு முன்னாடியே வருமுன் காப்போம் அப்படிங்கிற மாதிரி போயிட்டு வந்து கன்சல்ட் பண்ணிட்டு வந்துட்டே இருப்பாங்க. அது ரொம்ப அப்படி பண்ணாலும் தப்பு அப்படின்னு தான் சொல்ல முடியும். பட் அவர் பேலன்ஸ்டாக அதை வந்து எப்பவுமே டாக்டர் கிட்ட போயிட்டு ஆலோசனைகள்லாம் பெறலாம். டாக்டர் கிட்ட டெய்லி போகிறதுக்கு உங்களுக்கு பிரச்சனை ஆச்சுன்னா டாக்டர் டெய்லி நம்மளை தேடி வராங்க. நேச்சுரோபதி மூலியமாக பார்க்கலாம். இயற்கை மருத்துவத்தில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எக்ஸசைஸ் அண்ட் இட்ஸ் இம்பார்ட்டன்ஸ். அதாவது எக்ஸசைஸ் அதனுடைய முக்கியங்கள் என்னன்றது நம்ம தெரிஞ்சுக்கலாம். முன்னாடி காலத்தில் பார்த்திங்கன்னா எக்ஸசைஸ்க்கு அந்தளவுக்கு பெருசாக இம்பார்ட்டன்ஸ் யாரும் கொடுத்ததில்லை. ஏன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா அவங்களுடைய செய்கிற உழைப்பே வந்துட்டு வேலைகளே வந்து பார்த்திங்கன்னா உடல் உழைப்பு நிறைந்த வேலைகளாக இருந்துச்சு. அதாவது விவசாயம் செய்கிறது, களை எடுக்கிறது, ஸோ கட்டுமான பணிகள் செய்கிறது, இந்த மாதிரி உடல் உழைப்பு நிறைந்த வேலைகள் தான் செஞ்சுட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த நவீன காலத்தில் பார்த்திங்கன்னா நம்ம அந்த உடல் உழைப்பு வந்து ரொம்ப ரொம்ப குறைஞ்சிருச்சு. அஃபிஷியல் ஒர்க், அதாவது வந்து ஒரு செடன்ட்ரி ஒர்க் தான் அதிகமாகிடுச்சு. அதாவது நம்ம மூளைக்கு தான் அதிகமான வேலை இருக்க தவிர உடலுக்கு ரொம்ப ரொம்ப வேலை வந்துட்டு குறைஞ்சிருச்சு. அதன் காரணமாக என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோய்கள் அதிகமாக வர ஆரம்பிச்சிருச்சு. அதுவும் பார்த்திங்கன்னா இந்தியாவில் பார்த்திங்கன்னா டயபெட்டிஸுடைய கேபிட்டல்னு சொல்கிற அளவுக்கு நம்ம முன்னேறி இருக்கோன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் ஒபேசிட்டி, உடல் பருமன்ங்கிறது நம்ம ஒரு காமனான ஃபேக்டராக போயிடுச்சு. இன்றைக்கி பிறக்கிற குழந்தையிலேருந்து சிறு குழந்தைங்கள்லேருந்து வயசானவங்க வரைக்கும் உடல் பருமனால் பாதிக்கப்படாதவங்களே இல்லைன்றது மாதிரி சொல்லலாம். ஏன் அப்படின்னு பார்த்துக்கிட்டோன்னா முக்கியமாக நம்மளுடைய உடல் உழைப்பு தான். ஸோ எக்ஸசைஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு உடல் உழைப்பு. அது என்ன மாதிரி பண்ணணும் அப்படின்னா நமக்கு எந்த மாதிரி வசதியாக இருக்கோ சௌகரியமாக இருக்கோ அந்த மாதிரி பண்ணலாம். ஸோ இதை தான் பண்ணணும், இதை தான் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி கிடையாது. நம்ம செய்கிற நமக்கு எது ஃப்ளெக்சிபிளாக இருக்கோ, நமக்கு எது ஈஸியாக அவைலபிளாக இருக்கோ அதை வச்சு நம்ம எக்ஸசைஸ் பண்ணலாம். சிம்பிளாக எடுத்துக்கிட்டிங்கன்னா வாக்கிங் வந்துட்டு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக சொல்லலாம். ஸோ அதுக்கு எந்த எக்யூப்மெண்ட்ஸும் தேவையில்லை, எந்த ஒரு விஷயமும் தேவையில்லை. ஸோ ஜஸ்ட் நம்ம வாக்கிங் பண்ணணும்னு நினச்சிட்டோம்னா ஜஸ்ட் நம்ம எழுந்திரிச்சு ரெகுலராக வாக்கிங் போனால் மட்டும் போதுமானது. அதுவும் எஸ்பெஷலி காலையில் வாக்கிங் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஏன் அப்படின்னா ஸோ அதனால் ஏரும் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதே நேரத்தில் அந்த ஓசோன் லேயருங்கிறது கீழே இறங்கி இருக்கின்ற பட்சத்தில் அது நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதே நேரத்தில் ஆக்சிஜனுடைய கண்டென்ட் பியூரிட்டியும் ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ ஒன்ஸ் அந்த ஆக்சிஜன் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய ஹெல்த் பெனிஃபிட் வந்து அதிகமாக கிடைக்கும். ஸோ வேறு எக்ஸசைஸ் என்னென்ன இருக்குது பார்த்திங்க அப்படின்னா ஜிம்மில் போய் எக்ஸசைஸ் பண்ணலாம், யோகா பண்ணலாம், இல்லை ஏரோபிக்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி பலவிதமான எக்ஸசைஸ் இருக்குது. ஸோ எக்ஸசைஸை தேர்ந்தெடுக்கும்போது நமக்கு எது சௌகரியமாக இருக்கோ அந்த மாதிரி விஷயத்தை நம்ம தேர்ந்தெடுக்கணும். ஸோ அது ஏன்னா எக்ஸசைஸ்ன்றது நம்ம ஒரு வாரமோ 10 நாளோ செஞ்சு விடப்போகிற விஷயம் கிடையாது, ரெகுலராக பண்ணக்கூடிய விஷயம். ஸோ அது ஒன்ஸ் நீங்கள் ஜிம் பண்ணணும்னு நினச்சிட்டிங்க அப்படின்னா அது நீங்கள் ரெகுலராக செய்ய வேண்டியிருக்கும். அதனால் ஸோ எக்ஸசைஸ் எதை தேர்ந்தெடுக்கணுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதில் முக்கியமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா யோகா ஒரு முக்கிய பங்கு வகிக்குது. ஏன் அப்படின்னா வாக்கிங், ஏரோபிக்ஸ், ஜிம் எல்லா எக்ஸசைஸும் பார்த்திங்கன்னா உடல் உழைப்பை மட்டுமே முக்கியத்துவமாக கொண்டு எடுக்கப்பட்ட எக்ஸசைஸ். ஆனால் யோகாவை பொறுத்த வரைக்கும் உடல் அளவையும் சரி மனசையும் சரி ரெண்டுத்தையும் செயல்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான எக்ஸசைஸ் வந்து யோகா இருக்குது. ஸோ அதனால் யோகாங்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்கும் எக்ஸசைஸுங்களில். எவ்வளோ நேரம் எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மினிமம் ஒரு 30 மினிட்ஸ் நீங்கள் எக்ஸசைஸ் பண்ண வேண்டியிருக்கும். அது
இண்டிவிஜுவலை பொறுத்து இன்கேஸ் அவங்க ஒபேஸாக இருந்தாங்க அப்படின்ற பட்சத்தில் ஒரு 45 மினிட்ஸ் டு 50 மினிட்ஸ் வரைக்கும் அவங்க எக்ஸசைஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அது வந்துட்டு கிராஜுவலாக தான் இன்க்ரீஸ் பண்ணும். ஒரு நாள் நம்ம எக்ஸசைஸ் போக ஆரம்பிக்கிறோம், ஒரே நாளில் வந்து 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் பண்ணிவிட்டு அடுத்த ஒரு நாள் 2 நாள் விட்டுறதை விட டெய்லி ரெகுலராக ஒரு 1/2 hour நீங்கள் கண்டினியூஸ் எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருந்தீங்கனாலே போதுமானது. வாரத்தில் மினிமம் ஒரு 5 நாள் கண்டிப்பாக நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணி ஆகணும். அது 1/2 மணி நேரம் வச்சு நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணலாம். அது 2 நாள் வந்துட்டு நீங்கள் ரெஸ்ட் எடுத்துக்கலாம், அது எதுவும் பிரச்சனை இல்லை. பட் அந்த 5 நாளும் கண்டிப்பாக தொடர்ந்து பண்ணிங்கன்னா அது ரொம்ப நல்லது. நான் சொன்ன மாதிரியே வந்து டாக்டரே நம்மளுக்காக தேடி வந்து ஒரு நல்ல விஷயத்த சொல்லிட்டு போயிட்டாங்க. நம்மளோட கடமெல்லாம் வந்து அவங்களுக்கு ஃபீஸ் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஃபீஸ் அப்படின்னு அவனுக்கு கொடுக்கணும் அவங்களுக்கு நினச்சிங்கன்னா சொன்ன விஷயங்கள்லாம் வந்து டெய்லி லைஃப்பில் வந்து கடைப்பிடிங்க, இம்ப்ளிமெண்ட் பண்ண பாருங்க. ஓகே, இதை தொடர்ந்து வந்து இன்னும் இந்த மாதிரி நிறைய நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டிய விஷயங்கள்லாம் நிறைய வந்துட்டே இருக்கு. சுவாரஸ்யமான பகுதிகளில் ஒரு சின்ன பிரேக் அப்புறம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சுவாரஸ்யமான விஷயம் வந்து அதாங்க பிரேக்கு புதியுகம் FM ஸ்டேஷனில் இது இனியவை என்று வெல்கம் பேக். புதியுகம் FM ஸ்டேஷனில் தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க. இனியவை இன்று இப்போ பசுமை உணவுகள் பகுதியில் பார்த்தீங்கன்னா இந்த வெஜ் ரோல்ஸு, அதுக்கப்புறம் வந்து என்னென்னோ நிறைய ரோல்ஸ் உள்ள ஸ்டஃபிங்லாம் வச்சு வந்து கொடுப்பாங்க. அதை வந்து நீங்கள் சாப்பிட்ருக்கீங்களா? எக்ஸாக்ட்லி. அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சப்பாத்திக்குள்ளே நிறைய விஷயத்த ஒழிச்சு வச்சு அப்படியே மடிச்சு கொடுக்கறது தான் ரோல் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஊரில் பேர் வச்சுட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் வந்து இது எந்த அளவுக்கு வந்து ஒரு நல்ல விஷயம் தெரியுமா? ஏன்னா பசங்கள்லாம் வந்து இந்த காய்கறிலாம் வந்து சாப்பிடுவாங்க, சின்ன பசங்க. ஸோ வந்து வீட்டில் வந்து அம்மாலாம் என்ன பண்ணுவாங்கன்னா அது மாதிரி இது மாதிரி ரோல்ஸு ஏதாவது ஒன்று பண்ணி பயங்கரமாக ஸ்டஃபிங்லாம் பண்ணி வந்து கொடுக்கும்போது ஐ ஜாலி ஏதோ ஒன்று புதுசாக இருக்கு. பசங்களாம் வந்து இதெல்லாம் சாப்பிட மாட்டேன், நைட்டு தூங்கும்போது வாயில வச்சு ஸ்டஃப் பண்ணாமல் இருக்காங்களே. இந்த பேரண்ட்ஸ் கடைப்பிடிக்கிற வழிங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பட் எனிவே இவங்க கடைப்பிடிக்கிற வழியும் பார்த்தீங்கன்னா வழக்கம் போல டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்க போகுது. அந்த டிஷ்ஷை பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். உங்களை பசுமை உணவுகள் நிகழ்ச்சிக்கு வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு குயிக்கான ரெசிபி 3C ரோல்ஸ். இதுதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு இப்போ பார்த்துடலாம். சப்பாத்தி, கேபேஜ், சீஸ், பெப்பர், ஹனி, லைம் ஜூஸ், சால்ட். ஃபஸ்ட் வந்து ஒரு சில ஐட்டம்ஸ் நம்ம இதில் மேரினேட் பண்ணி வச்சுக்கணும். அது என்னென்ன ஐட்டம்ஸ்னு பார்க்கலாம். கேபேஜ் எடுத்துக்கிறேன். இதுக்கு தேவையான மாதிரி நீங்கள் லேயராக இதை எடுத்துக்கோங்க. இப்போ கேபேஜ் பார்த்திங்கன்னா மெயினாக இந்த வயிற்றில் புண்ணு இருக்கவங்களுக்கு அவங்களுக்கெல்லாம் வந்து நீங்கள் கொடுக்கலாம். அதே மாதிரி நீங்கள் ரெகுலராக டேப்லெட்ஸ் நிறைய எடுத்துக்குவாங்க. இப்போ ஏதோ ஒரு பேஷண்ட் அப்படின்னு எடுத்துட்டாலே இப்போ பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து டேப்லெட்ஸ் எடுத்துகிட்டே இருக்கிறதா, அந்த டாக்ஸின்ஸ் ஃபுல்லாக நம்மளோட பாடியில் அங்கங்கே இருக்கும். இப்போ இதை நம்ம எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ராவாக டெய்லியும் கேபேஜ் எடுத்துகிட்டு வந்தீங்க, டெய்லியும் கூட இல்லை வீக்லி ட்வைஸ் அப்படின்னு எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா கூட உடம்புல இருக்க டாக்ஸின்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக கிளியர் ஆயிரும். இப்போது இதை வந்து லேயராக நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போது இதை அப்படியே நீங்கள் ஜஸ்ட் எல்லாம் மிக்ஸ் பண்ணிங்கன்னா இதில் இருக்க டேஸ்ட் வந்து இறங்காது. ஸோ நம்ம இதெல்லாமே வந்து மேரினேட் பண்ணி இதை ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 20 மினிட்ஸ் வச்சிடணும். என்னென்ன மேரினேட் பண்ணணும்னு இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து கேபேஜை அதுக்கு தேவையான சால்ட் போட்டுக்கிறேன். பெப்பர். இப்போ இது நீங்கள் வந்து டயபெட்டிக் பேஷண்ட்ஸுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா ஹனி ஆட் பண்ண வேண்டாம். இது ஜஸ்ட் வந்து சால்ட்டு, பெப்பர், லைம் ஜூஸ் மட்டும் ஆட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ குழந்தைகளுக்கு கொடுக்குற மாதிரி இருந்ததுன்னா நம்ம இதில் ஹனி ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து லைம் ஜூஸ் ஆட் பண்ணுறேன். தென் ஃபைனலாக ஹனி. இதை ஃபுல்லாக ஆட் பண்ணிவிட்டு நல்லா எல்லா பக்கம் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி வந்து இதை மேரினேட் பண்ணிக்கணும். இப்போ இந்த நம்ம மேரினேட் பண்ணினதை வந்து ஃப்ரீசரில் ஒரு 20 to 30 மினிட்ஸ் வச்சிடணும். அப்போ தான் இந்த டேஸ்ட் ஃபுல்லாக வந்து அதில் அப்சர்வ் ஆகும். இப்போ நம்ம மேரினேஷன் ப்ராசஸ் எப்படின்னு பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இது எப்படி ரோல் பண்ணுறதுன்ட்டு பார்க்கலாம். இப்போ சப்பாத்தி எடுத்துக்கோங்க. சப்பாத்தியில் இந்த கேபேஜு ஒரு ஸ்லைஸ் அப்படியே வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஸ்லைஸ் அப்படியே சீஸ் வச்சுக்கலாம். வச்சுட்டு திருப்பியும் ஒரு லேயர் வந்து கேபேஜ். நீங்கள் இதை கரெக்டாக ரோல் பண்ணணுன்னா இந்த கார்னர்ஸ் எல்லாம் அப்படியே கட் பண்ணிடுங்க. இதை வந்து நம்ம அப்படியே ரோல் பண்ணிடலாம்.
நம்மளோட 3C ரோல் இப்போ ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் பேக்டு ஃபுட்ஸ் எல்லாம் மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிவிட்டு குழந்தைகளுக்கு வந்து இந்த மாதிரி சிம்பிளாக டிஃப்ரெண்ட்டாக கொடுங்க. அவங்களும் சாப்பிடுவாங்க, ரொம்ப ஹெல்த்தியாக ஃபீல் பண்ணுவாங்க. நம்மளோட 3C ரோல்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்க. மீண்டும் நாளை வேறு ஒரு ஆரோக்கியமான உணவுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். நீங்கள் சொன்ன மாதிரி ரொம்ப சுவாரஸ்யமாகவே இருந்துச்சு. ஆனால் வந்து சாப்பாட்டில் வந்து இந்த மாதிரி டிசைன் மாற்றினா, மேலே அலங்காரம் பண்ணால், இல்லை கலர்ஸ்லாம் கொஞ்சம் நிறையா போட்டால் சாப்பிட்றதுக்கு ரொம்ப அந்த பசியை மூட்டும் விதமாக இருக்கும் அது அப்படிங்கிறத வந்து நிறைய இந்த பெரிய பெரிய குக்ஸ்லாம் வந்து சொல்லிகிட்டே இருக்கிறது வந்து நான் பார்த்துட்ருக்கேன். அதாவது வந்து சமையல் செய்கிற கற்றுக்கிறோமோ இல்லையோ, நம்ம செஞ்சதை எதாவது செஞ்சாலும் பரவாயில்ல, அதை கொஞ்சம் டெக்கரேட் பண்ணி மற்றவங்களுக்கு பிடிச்ச மாதிரி கொடுத்துட்டோம் அப்படின்னா எல்லாருமே ஏமாற்றுவாங்க. நீங்கள் டெக்கரேட் பண்ணுறதை பற்றி பேசுகிறீங்க. வெளிநாட்டில் வந்து ஒரு அப்பா என்ன பண்ணியிருக்காருன்னா வந்து டெய்லி அவங்க குழந்தைக்கு வந்து லஞ்ச் பேக் பண்ணி கொடுக்கும்போது வந்து சாண்ட்விச் வந்து கொடுக்குறாரு இல்லையா, அந்த சாண்ட்விச் மேலே வந்து ஏதாவது ஒரு ஆர்ட் வந்து பண்ணுவாராம். இந்த சாஸ் வச்சோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா, அந்த டிப்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அதை வச்சு டெய்லி ஒரு ஆர்ட் பண்ணி அதை ஃபோட்டோ எடுத்து வச்சிருப்பான். அது மாதிரி வந்து எத்தனையோ 1000 ஆர்ட்ஸ்லாம் அவர் பண்ணி அதை வந்து எக்ஸிபிஷனாக வச்சிருக்காரு. பாருங்க, அந்த சமையல் செய்யும் போதே சைடில் ஒரு டைம் பாஸையும் அவங்க வந்து பார்த்துட்டாங்க. ஸோ வாழ்க்கையில் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, டெய்லி போரிங்கான விஷயம், சீரியஸான விஷயம், ருட்டீனாக போயிட்டே இருக்கு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, அது கூட சைடாக ஒரு குட்டி காமிக்கான விஷயத்தை நீங்களே தான் உருவாக்கிக்கணும். அப்படிப்பட்ட லைஃப்பில் தான் நம்ம என்ன பிரச்சனைகள் வந்தாலும் சந்திக்கிறதுக்கு எங்களை மாதிரியான பீப்புளெலாம் வந்து உதவிகரமாக இருப்பாங்க. அதாவது இவங்க பேச்சே கேட்குறோம், பாஸோட பேச்சு கேட்க மாட்டோமா, அந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூட் அவங்களுக்குள்ள கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான். பட் எனிவே, ஜோக்ஸ் அபார்ட், இன்னைக்கு நம்ம வேர்ல்ட் மெனோபாஸ் டே பற்றி வந்து ஒரு டாக்டர் கிட்ட நிறைய கொஸ்டின்ஸ்லாம் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். பட் அதுக்கு முன்னாடி வச்சு பிரேக் எடுத்துகிட்டு வந்து பேசலாம். புதிய FM ஸ்டேஷனில் இது இனியவை என்று வெல்கம் பேக். புதிய FM ஸ்டேஷனில் தொடர்ந்து கேட்டுருக்கீங்க. இனியவை இன்று வருணன் சௌமியா கூட. இன்னைக்கு வந்து வேர்ல்டு மெனோபாஸ் டே. பெண்களுக்கு வந்து ஏற்படக்கூடிய ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜ் பற்றி தான் வந்து இன்றைக்கி நம்ம நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இதை பற்றி நம்மளுக்கு வந்து எடுத்து சொல்கிறதுக்காக கைனகாலஜிஸ்ட் டாக்டர் அமுதா ஹரி அவர்கள் வந்திருக்காங்க. வணக்கம் மேம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், மெனோபாஸ் அப்படிங்கிற ஸ்டேஜ் அண்ட் அது மூலியமாக ஏற்படுற மாற்றங்கள் அப்படின்னா என்னன்னு சொல்லுங்கள் மேம். மெனோபாஸ் அப்படின்னா என்னன்னு முதல்ல பார்த்தீங்கன்னா, தொடர்ச்சியாக ஒரு பெண்ணுக்கு வந்து 12 மாதத்துக்கு மேலே, அதாவது ஒரு 1 இயர் டைமுக்கு அவங்களுக்கு அந்த பீரியட்ஸ் வரலைன்னா தான் அந்த ஸ்டேஜை நம்ம மெனோபாஸ் அப்படின்னு சொல்ல முடியும். இது வந்து எப்படி வந்து ஒரு பெண்ணுக்கு வந்து மெனார்க்கின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த பீரியட் ஆரம்பிக்கிற நேரம், அது வந்து ஒரு முக்கியமான நேரம்னு கன்சிடர் பண்ணுறோமோ, அதே மாதிரி அவங்களுடைய ரீப்ரடக்டிவ் ஹெல்த், அவங்க ஆரோக்கியத்துக்கு இந்த மெனோபாஸ்ன்றது ஒரு முக்கியமான காலகட்டம். இது நிறைய பேர் வந்து இந்த 6 மாதம் தொடர்ச்சியாக வரலைன்னா மெனோபாஸா அப்படின்லாம் இல்லை. 12 மாதங்கள், அதாவது அந்த பை டெஃபினிஷன் வந்து மினிமம் ஒரு 1 இயர் அந்த பெண்ணுக்கு வந்து அந்த பீரியட்ஸ் வந்திருக்கக்கூடாது. ஸோ குறிப்பாக எந்த வயசில் வந்து பெண்களுக்கு வந்து இந்த மெனோபாஸ் ஸ்டேஜ் வருதுன்னு சொல்ல முடியுமா மேம்? அதாவது ஒரு பர்டிகுலர் ஏஜ் அப்படின்றது கிடையாது எல்லாருக்கும். அதாவது நம்ம ஒரு ரேஞ்ச் பார்த்தோன்னா 45 வயது முதல் 55 வயது வரை எந்த வயதில் வேணால் இந்த பெண்ணுக்கு வந்து இந்த மெனோபாஸ் என்று சொல்லக்கூடிய இந்த பிரச்சனை வரலாம். ஆனால் 30லேருந்து 60 வரைக்கும் நடக்கலாம். நீங்கள் தோராயமாக பார்த்தீங்கன்னா ஒரு 80% வந்து இந்த 45லேருந்து 55 வயது வரைக்கும் தான் நடக்கும். ஆனால் 30 to 60 நிறைய பேருக்கு இது வந்து இந்த நிகழ்வு நடக்கலாம். ஓகே. ஆனால் வந்து ஏர்லியராகவே வந்து ஒரு பெண்ணுக்கு வந்து மெனோபாஸ் வர்றதுனால அந்த பெண்ணுக்கு வந்து உடல் ரீதியாகவும் மனசு ரீதியாகவும் ஏதாவது பிரச்சனைகள் வருமா? ஆமாம், இப்போ வந்து நம்ம இந்த மாதவிடாயின்ற சொல்கிற இந்த பீரியட்ஸ் ரெகுலராக ஒரு பெண்ணுக்கு இருக்குன்னா அவங்களுக்கு நிறைய அதற்கு, அதாவது பெண்மைக்கு நீங்கள் தேவையான ஒரு சில ஹார்மோன்ஸ் இருக்குது இல்லையா, ஈஸ்ட்ரஜன் இருக்குது, ப்ரொஜெஸ்ட்ரான் இருக்குது. இதெல்லாம் எப்போ வரைக்கும் இருக்குது, இது எதை தயார் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கர்ப்பப்பை தயார் பண்ணல, கர்ப்பப்பை பக்கத்தில் இருக்க ஓவரி என்று சொல்லக்கூடிய அந்த சினை முட்டைப்பைகள் சொல்கிறாங்க இல்லையா, அதுதான் தயார் பண்ணுது. இப்போ அந்த வேலை என்றைக்கு நின்று போதோ அன்னையிலேருந்து தான் நம்ம மெனோபாஸ்ன்னு சொல்லணும். இதை ஏன் நம்ம இப்படி சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில பேருக்கு வந்து ஏதோ ஒரு பெரிய கட்டி இருக்குது, கர்ப்பப்பை எடுத்துடுறாங்க, ஒரு 30 வயதுலேயே கர்ப்பப்பை எடுத்துடுறாங்கன்னா அவங்களுக்கு 2 ஓவரியும் எடுக்கலான்னா, அப்படி பார்த்திங்கன்னா அந்த பெண்ணுக்கு வந்து மாதவிடாய் வராது, இருந்தால் கூட அந்த ஓவரி வேலை செய்யும். அந்த ஓவரியிலேருந்து வரக்கூடிய ஹார்மோன்கள் இருக்கும். இப்போ அந்த பெண்ணுக்கு வந்து உதாரணமாக அவங்களுக்கு 40 வயதுலையோ 42 வயதுலையோ தான் அவங்களுக்கு இந்த மெனோபாஸ் வரப்போகுதுன்னா அந்த நேரம் வரைக்கும் கூட இந்த ஓவரி வேலை செய்து கொண்டு இருக்கும். ஸோ அவங்களுக்கு நம்மளுக்கு பீரியட் வரலைன்னா கூட அது மெனோபாஸ் கிடையாது. இது நான் சொல்கிறது வந்து கர்ப்பப்பை எடுத்த ஒரு சில பெண்களுக்கு. ஓகே. ஆனால் இப்போ வந்து இந்த மாதிரி காலகட்டத்தில் உடல் அளவுலையும் மன அளவுலையும் எந்த மாதிரி சேஞ்சஸ்லாம் வந்து அவங்க ஃபேஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க? அதாவது இது நிஜமாகவே வந்து வாழ்க்கையில் ஒரு முக்கியமான காலகட்டம்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து ஹார்மோனல் சேஞ்சஸ் இருக்குது இல்லையா, நிச்சயமாக அவர்களுடைய ஈஸ்ட்ரஜன்
ப்ரொஜெஸ்ட்ரான் லெவல் வந்து அதிகமாக குறைய ஆரம்பிக்கிறது. அந்த குறைய ஆரம்பிக்கிற நேரத்தில் அது அதே மாதிரி ஃப்ளக்சுவேஷன் இருக்கும். முதல்ல பார்த்தீங்கன்னா மெனோபாஸ்ன்னு ஒன்று ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் பெரிமெனோபாஸ்னு ஒரு ஏஜ் இருக்குது. இந்த பெரிமெனோபாஸ்லேயே கொஞ்சமாக அவங்களுக்கு அந்த சிம்டம்ஸ் வர இருக்கலாம். ரெண்டாவது என்னென்னா, இந்த மெனோபாஸ் அப்படின்றது என்னென்னா, இங்கே உங்களுக்கு அந்த மெனோபாஸ் வந்துருச்சுனாலே ஒரு பெண்களுக்கு வந்து அதிகமாக அவர்களோட உடல் ரீதியாக பிரச்சனைகள் என்னென்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து ஹாட் ஃப்ளஷஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஹாட் ஃப்ளஷஸ்னால் சடனாக ஒரு நல்ல ஏசி ரூமில் கூட இருப்பாங்க, ஆனால் அதிகமாக வேர்த்து அது உடலெல்லாம் ஒரு சூடு பரவுவது போல் பரவி அப்படியே வேர்த்து கூட கொட்டிட்டு போயிடல. அதுவும் நைட் ஸ்வெட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ராத்திரி தூங்கிட்டே இருப்பாங்க, எந்த காரணமே இல்லாமல் ஒரு படப்படன்னு ஆகிட்டு எழுந்து உட்காந்து வேர்த்து விறுவிறுத்து போயிட்டு எழுந்து அதற்கப்புறம் தூங்க முடியாமல் கூட போயிடலாம். ஹாட் ஃப்ளஷஸ் நைட் ஸ்வெட்ஸ் வந்து நிஜமாகவே வந்து ஒருத்தருடைய வாழ்க்கை நிலை அந்த அவங்களுடைய லைஃப் ஸ்டைலையே பாதிக்கக்கூடிய ஒரு பிரச்சனையாக இருக்கலாம். அது சிவியரிட்டி எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்கும்னு சொல்ல முடியாது. இப்போ மெனோபாஸ்ன்றது வந்து ஒரு சில பேருக்கு எப்போ வந்தது எப்போ போச்சு அப்படின்னு தெரியல, நாம நின்று போயிடுச்சு, எனக்கு ஒரு 6 மாதமாக வரல அப்படின்றது சொல்லக்கூடிய ஒரு பெண்மணிலேருந்து ஆரம்பித்து, அதாவது மூட் சேஞ்சஸ் சடனாக வந்து ஒரு இரிட்டபிளாக இருக்கிறது, குடும்பத்தில் இருக்கிற சின்ன பிரச்சனை அவங்களுக்கே புரியும். இல்லை மேடம், முதல்லலாம் இந்த மாதிரி ஒரு பிரச்சனையை நான் வந்து பிரச்சனையாகவே பார்க்க மாட்டேன், ஆனால் இப்போல்லாம் ஒன்றுமே இல்லாமல் நான் அழுதுகிட்டு இருக்கேன், இல்லை கத்திக்கிட்டு இருக்கேன், இல்லை ரொம்ப கோவப்படுறேன், ரொம்ப இரிட்டபிள் ஆகிடுறேன் அப்படின்னு சொல்கிறேன். அதாவது ஸ்விங்ஸ், மூட் ஸ்விங்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது நிறைய பெண்களை பாதிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ ஹாட் ஃப்ளஷஸ் வரலாம், மூட் ஸ்விங்ஸ் வரலாம், ஸ்ட்ரெஸ், அதே மாதிரி வந்து ஃபெட்டீகுன்னு சொல்கிறாங்க. அதாவது நல்ல இது வரைக்கும் செய்து கொண்ட அதே வேலையை ஒரு பெண்ணால் செய்ய முடியாமல் போகக்கூடிய ஒரு டயர்ட்னஸ் அண்ட் ஃபெட்டிக்லாம் வரலாம். இதெல்லாம் காமனாக ஒரு பெண்மணி இந்த நேரத்தில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடியது, அவர்களுக்கு இதை அனுபவிக்கக்கூடிய ஒரு சில சிம்டம்ஸ். மெயினாக நீங்கள் வந்து பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹாட் ஃப்ளஷஸ், நைட் ஸ்வெட்ஸு, மூட் ஸ்விங்ஸு, இதெல்லாம் தான் மெயின் பிரச்சனை. ஸோ இந்த மாதிரியான ஒரு சேஞ்ச்க்கு வந்து நம்ம எப்போலேருந்து வந்து ப்ரிப்பேர் ஆக ஆரம்பிக்கிறோம் மேம்? அதே மாதிரி வந்து எந்த வயசில் வந்து நம்மளுடைய உடம்புல இந்த ஹார்மோன்கள்லாம் வந்து மாற்றமடைய ஆரம்பிக்குது? அதாவது சொன்னோம் இல்லையா, மெனோபாஸ்ன்னு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலே பெரிமெனோபாஸ் ஆரம்பிச்சிடும். இப்போ பெரிமெனோபாஸ் அப்படின்றது வந்து ஜஸ்ட் மெனோபாஸ்க்கே முன்னாலே இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அது நீங்கள் இப்போ 40 வயதா அப்படின்னு கேட்க முடியாது. 45 வயதில் இருக்கவங்களுக்கு 40 வயது பெரிமெனோபாஸாக இருக்கும். 60 வயது வரைக்கும் மாதவிடாய் தொடர்ச்சியாக வரக்கூடிய ஒரு பெண்ணுக்கு வந்து 55 வயது தான் பெரிமெனோபாஸாக இருக்கலாம். ஸோ மெனோபாஸ்க்கு முன்னால் அந்த மாதவிடாய் நிற்கிற ஒரு காலகட்டத்துக்கு முன்னால் வரக்கூடிய ஒரு சில காலங்கள் தான் நம்ம பெரிமெனோபாஸ்ன்னு சொல்கிறோம். இந்த பெரிமெனோபாசல் பீரியட்லேயே நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாக வந்து அவர்களுடைய இப்போல்லாம் முதல்ல 28 நாள் டான்னு கரெக்டாக கேலண்டர் கூட பார்க்க வேண்டாம், அப்படி கிளியராக வந்துடும் சொல்கிறவங்களுக்கு சடனாக ஒரு இரெகுலாரிட்டி ஆரம்பிக்கலாம். அப்புறம் கொஞ்சம் வந்து அதிகமான ஒரு ரத்தப்போக்கு ஆரம்பிக்கலாம். இதெல்லாம் வந்து காமனாக வரக்கூடிய சிம்டம்ஸு. அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா 35 வயதுக்கு மேலே ஒரு சில பெண்கள் வந்து உடல் எடை கூடுவாங்க. அது வரைக்கும் நார்மலாக இருப்பாங்க, சடனாக வந்து அவர்களுக்கு உடல் எடை கூடக்கூடும். இதுவும் ஹார்மோனல் சேஞ்சஸால் இருக்கலாம். அதே மாதிரி வந்து கொஞ்சம் வந்து நீங்கள் மென்டல் ஹெல்த்தில் பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்து ஒரு ஞாபக மறதி வர ஆரம்பிக்கிறது, கொஞ்சம் பேர் அது சொன்னனே அவங்க பேர் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு வேறு யூ சடன்லி ஸ்டார்ட் அந்த ஃபர்கெட்ஃபுல்னஸ் கொஞ்சம் வருது. இதெல்லாம் வந்து வரக்கூடிய ஒரு காலகட்டம் வந்து மெனோபாசல் டைமில். ஸோ இதனுடைய சிம்டம்ஸ் கொஞ்சம் அப்பப்போ உங்களுக்கு வந்து அந்த பெரிமெனோபாசல் டைம்லேயே தெரியலாம். ஆனால் எப்படி நாங்கள் கண்டுபிடிக்கிறது நாங்கள் மெனோபாஸில் இருக்கோமா இல்லையான்னு ஒரு பெண் கேட்டாங்கன்னா கொஞ்சம் கடினமான விஷயம்தான். ஏன்னா இதுதான் கரெக்டாக மெனோபாஸ், இப்போ பெரிமெனோபாஸ் வந்துருச்சு, அதுலேருந்து 2 வருஷம் கழித்து மெனோபாஸ் வரும், இப்படி ஒரு காலகட்டமே சொல்ல முடியாது. இது ஒரு ரேஞ்சில் ஒருத்தர் உடல்நிலையை பொறுத்து, உடல் வாகை பொறுத்து, அவர்களுடைய மரபு அணுக்களை பொறுத்து, ஜெனட்டிக்னு சொல்கிறோம் இல்லையா, ஒரு அம்மாவுக்கு வந்து அவங்க ஃபேமிலியில் அதுக்கு தான் கேட்போம், உங்கள் மதருக்கு எப்போ வந்து பீரியட் நின்று போயிடுச்சு, மாதவிடாய் எப்போ நின்றுதுன்னு. சில பேருக்கு வந்து அவங்க அம்மாவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 55, 58, 60 வயசு வரைக்கும் கூட அவர்களுக்கு இருந்திருக்கலாம். சில பேர் அவங்க எப்போ உங்கள் அம்மாவுக்கு அப்படின்னு கேட்டும்போது ஒரு 30, 40 வயதுலேயே நின்றுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை பொறுத்து அவங்க குடும்பத்தில் வரக்கூடிய வழக்கை பொறுத்து, அப்புறம் வந்து அவங்களுடைய உடல் வாகை பொறுத்து, அவங்களுடைய ஹெல்த்து,
நீங்கள் வந்து ஒரு ஜென்ரல் ஹெல்த்தும் வந்து இதுக்கு காரணமாக இருக்குது. நம்ம மெனார்கிக்கு சொல்கிறோம் இல்லையா, ஒரு குழந்தைய வந்து ரொம்ப அதிகமான ஊட்டச்சத்தோடு வளர்க்குறோம், ரொம்ப வெயிட்டாக ஒரு மாதிரி ஒபீஸாக இருக்கிறாங்கன்னா அவங்க கொஞ்சம் சீக்கிரமாக பீரியட்ஸ் ஏஜ் அட்டன் பண்ணிடுவாங்கன்னு சொல்கிறோம் இல்லையா. அதே மாதிரி ரொம்ப ஒல்லியாக இருக்கிறாங்க, ஏதோ ஜென்ரல் ஹெல்த்தில் ப்ராப்ளம் இருக்குது, அந்த மாதிரியான பெண்கள் கொஞ்சம் சீக்கிரமே கூட அந்த மெனோபாஸை அடையக்கூடிய ஒரு பிரச்சனை இருக்கலாம். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா வயது வரம்பு நம்ம சொல்லவே முடியாது. 45 55 ஒரு ரேஞ்சுக்கு நம்ம எடுத்துக்கலாமே ஒழிய, ஒரு சில ஃபேமிலியில் வந்து 40 வயசுலேயே கரெக்டாக நின்று போயிடலாம். அவங்க குடும்பத்தில் அது வழக்கமாக இருந்தால் அவங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஓகே, இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜை வந்து அவேராக எதிர்கொள்கிறது அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் எப்படி வந்து ஒரு பாசிட்டிவாக இல்லை சந்தோஷமாக அதை எதிர்கொள்கிறது, ஒரு பிரச்சனையாக நினைக்காம சொல்லுங்கள். இது நிச்சயமாக ஒரு நல்ல கேள்வி. ஏன்னா எதை பற்றி நம்ம பயப்படுறோம், எதை பற்றி நம்மளுக்கு தெரியலையோ அதை பற்றி தான் பயப்படுறோம் இல்லையா முக்கியமாக. ஸோ நம்மளுக்கு சடனாக என்ன உடலில் ஒரு மாதிரி ஒன்றும் பெரிய மாற்றங்கள் இருக்காது, ஆனால் ஒரு ராத்திரியில் எழுந்து அப்படியே படப்படன்னு ஆகிட்டு வேர்த்து கொட்டி உட்காந்தாலோ, இல்லை வந்து சடனாக தண்ணி அப்படியே ஒரு சூடு பரவுற மாதிரி ஒரு பெண்ணுக்கு ஆரம்பிச்சதுனால அவங்க பயப்படுவாங்க ஏதோ பிரச்சனை இருக்குன்னு. அதே மாதிரி வந்து நம்ம மூட் ஸ்விங்ஸ் இதெல்லாம் வந்து அவர்களுடைய வாழ்க்கை நிலை, அவர்களுடைய குடும்பத்தையே பாதிக்கக்கூடிய ஒரு பிரச்சனையாக முடியலாம். ஆனால் எனக்கு தெரிஞ்சிருக்கு, இப்போ நான் என்ன வயசில் இருக்கேன், எங்கள் அம்மாவுக்கு எப்போ வந்து பீரியட் முடிஞ்சிருக்கு, ஸோ இது வந்து மெனோபாஸ்னால் என்ன, மெனோபாஸில் வரக்கூடிய பிரச்சனைகள் என்ன அப்படின்னு எனக்கு தெரிஞ்சிருக்குன்னா, ஒரு பெண்ணுக்கு வந்து இப்போ நல்லா இதை பற்றிய ஒரு சரியான தகவல்லாம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ வந்ததுன்னா ஓ நம்மளுக்கு மெனோபாஸ் வரப்போகுது போல இருக்குது. ஏன் சொல்கிறேன்னா, இப்போ வந்து ஒரு சில பேர் வராங்க, அவங்களுக்கு வந்து இதை பற்றி நம்ம கரெக்டாக அவர்களுக்கு தேவையான தகவல்களை எஜுகேட் பண்ணி அனுப்பிட்டோன்னா, அப்புறம் வந்து அவங்க சொல்லும்போது மேடம் எனக்கு நல்ல கோவம் வந்தது, ஆனால் இது மெனோபாஸில் தான் சொல்லிவிட்டு நான் குவைட்டாக போயிட்டேன், ஸோ இதை எப்படி நான் பண்ணுறது அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ நம்மளுக்கு இப்போ வந்து புரியுது, நம்மளுடைய உடல்நிலையால் நம்மளுடைய ஹார்மோன் மாற்றங்களால் தான் நம்மளுக்கு கோவம் வருது, நம்மளுக்கு எரிச்சல் வருதுன்னு புரிஞ்சிட்ட பிறகு நம்ம எதிர்க்க கோவப்பட மாட்டோம், நம்மளை பற்றியே கொஞ்சம் யோசனை பண்ணுவோம். அதே மாதிரி இந்த மென்டல் இந்த ஃபர்கெட்ஃபுல்னஸ் இதெல்லாம் வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்னதாக புதுசாக ஏதாவது கற்றுக்கோங்க, உங்கள் மென்டல் எபிலிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச ஹாபி கற்றுக்கலாம், ஒரு பெயிண்டிங், ஏதோ ஒன்று உங்களுக்கு அதுவரை தெரியாத ஒன்றை வந்து நீங்கள் புதிதாக பழகும் பொழுது திரும்பி உங்கள் மைண்டை வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷாக யூஸ் பண்ணுறோம். லிட்ரலாக நீங்கள் ரீபூட் பண்ணணும், உங்கள் மைண்டை வந்து ரீபூட் பண்ணணும், அதாவது திருப்பி நீங்கள் ஆரம்பிக்கணும். ஏதாவது ஒன்று சின்னதாக படிக்க ஆரம்பித்தா கூட அப்போ வந்து உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் வெகுவாக குறைகிறது. ஸோ இதை பற்றிய சரியான தகவல்கள் தெரிந்திருக்க வேண்டும் ஒன்று. ரெண்டாவது வந்து நிறைய பேர் இன்னொரு எக்ஸ்ட்ரீம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஏதோ பிரச்சனை இருக்கும், அதிகமான மாதவிடாய் போயிட்டுருக்கோம், 6-7 மாதமாக அவங்க ரொம்ப ரத்த சோகையே வந்திருக்கும், ஆனால் இல்லை மேடம் இது வந்து நிற்க போகிற நேரம்னு சொன்னாங்க, அம்மா சொன்னாங்க, இல்லை பக்கத்தில் சொன்னாங்க, அதனால் நாங்கள் வந்து செக்கப்புக்கு வரல அப்படின்வாங்க. இதுவும் தவறு. அதாவது நீங்களே வந்து நிற்க போகிற நேரம் தானே, எப்போ அப்படி வந்து மெனார்க்கும் போது ஒரு மருத்துவரை அணுகி சரியாக நம்ம தெரிஞ்சுக்கணுமோ அதே மாதிரி அப்போ தெரிஞ்சுக்கிறோமோ இல்லையோ, மெனோபாஸ் போது அந்த வர சிம்டம்ஸை வந்து இது நிற்க போகுது அதனால தான் வருது, அதனால் நம்ம இப்போ போய் பார்க்க வேண்டாம், கொஞ்ச நாள் நம்ம பொறுத்திருந்து பார்க்கலான்னு நம்ம நினைக்கக்கூடாது. ஒரு செக்கப் போகிறதுல என்ன தவறு, என்ன ஒன்றுமே தவறு கிடையாது. ஏன்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா வரும்பொழுது பெரிய கட்டி இருக்கும், 6 மாதமாக அது வளர்ந்துருக்கும், ஆனால் இது வந்து மெனோபாஸு நிற்க போகுது அதனால தான் இந்த மாதவிடாய் இப்படி ரொம்ப அதிகமாக போகுதுன்னு தவறான ஒரு கணக்கு போட்டிருப்பாங்க. ஸோ இந்த நேரத்தில் எந்த பிரச்சனை இருக்குமானாலும் 2க்காக நீங்கள் மருத்துவரை போய் பார்க்கலாம். ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து அதை பற்றிய தகவல்கள் தெரிந்துக்குது, 2வது வேறு பிரச்சனையா அப்படின்னு ரூல் அவுட் பண்ணிக்குது. இது 2ம் முக்கியமான ஒரு விஷயம். மெனோபாஸ் டேல வந்து பேசிட்டு இருக்கோம். டாக்டர் அமுதா ஹரி நிறைய விஷயங்கள் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இன்ஃபேக்ட் அவங்க நிறைய பேஷண்ட்ஸை வந்து சந்திச்சிருப்பாங்க. ஸோ ப்ராக்டிக்கலாக அவங்களால நிறைய விஷயங்களை வந்து ஒரு சிம்பிள் லாங்குவேஜில் வந்து கம்யூனிகேட் பண்ண முடியுது. எக்ஸாக்ட்லி அப்படி தான் கம்யூனிகேட் பண்ணிட்டு இருக்காங்க, அதனால தான் நம்மளுக்கே புரியுது அப்படின்னு சொல்லலாம். இதே மாதிரி நிறைய டவுட்ஸ்லாம் இருக்குது, ஒரு சின்ன பிரேக் அப்புறமா கேட்கலாம். புதிய FM ஸ்டேஷனில் இது இனிய வைஃப் இன்று வெல்கம் பேக். இனிய நிகழ்ச்சி புதியுகம் FM ஸ்டேஷனில் மெனோபாஸ் டேலுக்கு என்ஜாய் பண்ணிருக்கீங்க. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா மெனோபாஸ் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாமல் பெண்கள் உடல் அளவில் மட்டும் இல்லாமல் மனசளவுலையும் எந்த அளவுக்கு வந்து நிறைய விஷயங்களை மாற்றத்தை வந்து சந்திக்கிறதுக்கு நேரிடுது அப்படிங்கிறதெல்லாம் புரிஞ்சுட்டு இருக்கோம் இல்லையா. அந்த மாற்றங்களை எப்படி எதிர்கொள்ளணும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். தொடர்ந்து பேசலாம். இந்த மாதிரியான சரியான தகவல்கள் வந்து போய் சேராதனால தான் நிறைய லேடிஸ் கூட வந்து இது ஒரு ஃபியர் ஃபேக்டராகவே வந்து பார்க்குறாங்க அப்படின்னு வந்து சொல்லலாமா. அதே மாதிரி இந்த மெனோபாஸ் பற்றி பேசும்போது வந்து வெயிட் மேனேஜ்மெண்ட் பற்றியும் வந்து நிறைய பேர் பேசுகிறத வந்து கேள்விப்பட்டிருப்போம். ஸோ
வெயிட் மேனேஜ்மெண்ட் அண்ட் இந்த மெனோபாஸ் பீரியட் இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் மேம். இதுக்கான ரிலேஷன் என்ன? இந்த மெனோபாஸ் நேரத்தில் வெயிட் மேனேஜ்மெண்ட்டுன்றதை வந்து தனியாக எடுத்துக்க வேண்டாம். அதாவது சில பேருக்கு வந்து, அதாவது நான் சொன்னேன்ல, ஒரு 30-40% பெண்களுக்கு வந்து இந்த 35 வயதுக்கு மேலே அதிகமான எடை கூடக்கூடிய வாய்ப்புகள் சில பேருக்கு இருக்குது, எல்லாருக்கும் கிடையாது. ஆனால் இந்த நேரத்தில் வெயிட் மாத்திரம் முக்கியம் இல்லை. எல்லாமே இந்த மெனோபாஸ் நேரம் வரப்போகுதுன்னு ஒரு பெண் 35-40 வயது ஆயிடுச்சு, கொஞ்சம் வந்து அவங்களுக்கு அப்போ தான் அந்த பீரியடோட இரெகுலாரிட்டி ஆரம்பிக்குது. அப்படின்ற நேரத்தில் வந்து அவங்க வந்து முதல்ல மெனோபாஸ் தான் என்னென்ன சிம்டம் வரலாம், என்ன மாதிரி நம்மளுக்கு தெரியலாம். ஒன்று வந்து நீங்கள் சொன்ன மாதிரி மென்சுரல், அதாவது வேரியேஷன் வரலாம். முதல்ல மாதவிடாய் அதிகமாக போகலாம், குறைந்து போகலாம், நாட்கள் வந்து தள்ளி வரலாம், இல்லை அதிகமாக ஒரே மாதத்தில் 2 முறை வரலாம். இந்த மாதிரி அவங்களுடைய டேட்ஸ்லேயும் மாறலாம், எந்த நாட்கள் வருது, எத்தனை நாட்கள் வருதுன்றதுலேயும் மாறலாம். ஒன்று அதிகமாக வந்து அவர்களுக்கு சிறுநீர் சம்பந்தமான பிரச்சனைகள் வரலாம். இது ஏன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மெனோபாஸ் வரும்போது நம்ம உடலில் இருக்கிற இந்த ஸ்கின் கூட நம்ம ஹார்மோன் தேவைப்படுகிறது. ஒரு 16 வயது பெண்ணை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், அவங்க ஒரு இளமையாக இருக்கும்போது பளபளன்னு அந்த ஒரு ஸ்டிஃப்னஸ், அந்த டோன் எல்லாமே வந்து வேரியேஷன் இருக்கும். இதே ஒரு 45 வயதில் வந்து அந்த டோன், ஸ்கின் டோன் கூட வேரியேஷன் இருக்குது. இது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹார்மோன் சம்மந்தமாக தான். ஸோ அதே வந்து அந்த பிறப்பு உறுப்புலேயும் வந்து உங்களுக்கு ஒரு வஜைனல் தின்னிங், ட்ரைனஸ், இச்சிங் இதெல்லாம் வரக்கூடிய பிரச்சனைகள் வந்து இந்த காலகட்டத்தில் வரலாம், மெனோபாஸ். அப்போ அவங்களுக்கு அடிக்கடி வந்து வரக்கூடிய இந்த சிறுநீர் சம்பந்தமான நம்ம நீர்க்கடுப்புன்னு சொல்கிறாங்க இல்லையா, யூரின் போகும்போது எரிச்சல் வலி இருக்கிறது, இதெல்லாம் வந்து அடிக்கடி வரலாம். ரெண்டாவது வந்து சொன்ன மாதிரி அந்த மூட் ஸ்விங்ஸ் வரலாம். அவர்களுடைய சடனாக வந்து ஏன் கோவம் வருது அப்படின்னே தெரியாமல் வரக்கூடிய கோவம். அவங்களுக்கே சில டைம் கொஸ்டின் பண்ணிப்பாங்க, ஏன் நான் இப்படி கோவப்படுறேன் சின்ன விஷயத்துக்கு அப்படின்ற மாதிரி. அந்த மாதிரியான, அதே மாதிரி ரொம்ப டயர்டாகுது, எந்த ஒரு ஃபெட்டிகு, டயர்ட்னஸ் இதெல்லாம் வரலாம். ஆனால் இது எல்லாம் பார்த்திங்கன்னா எதுவுமே ஸ்பெசிஃபிக்கான ஒரு சிம்டம் கிடையாது. இது வந்துடுச்சா ஓகே மெனோபாஸ் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு கர்ப்பப்பையில் ஒரு கட்டி இருந்தால் கூட இந்த மாதிரி அதிகமான மாதவிடாய் வரலாம். ஸோ இதெல்லாம் ஒரு அறிகுறின்னு வச்சுக்கலாம், ஒரு சிம்டம்ஸ், அவ்வளோதான். அடுத்தது இதை நம்ம எப்படி எதிர்கொள்கிறது, எப்படி ஆரோக்கியமாக இருக்குது, எப்படி சந்தோஷமாக இருக்கிறது இந்த நேரத்தில், ஃபஸ்ட்டு இதெல்லாம் சிம்டம்ஸ்னு தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒன்று ஆரம்பிச்சது அப்படின்னா நீங்கள் முதல்ல ஒரு நல்ல மருத்துவரை பார்த்து, இது ஒன்றும் இல்லை, வேறு எந்த விதமான பிரச்சனை இல்லை, கர்ப்பப்பையில் கட்டி இல்லை, ஓவரியில் சிஸ்ட் இல்லை, இந்த மாதிரியான வேறு எந்த தைராய்டு பிரச்சனைகள் இல்லை, இந்த மாதிரி எல்லாத்தையும் ரூல் அவுட் பண்ணிக்கிட்டோம். ஸோ வேறு ப்ராப்ளம் இல்லை, இது மெனோபாஸ், பெரிமெனோபாஸ் இல்லை மெனோபாசல் சிம்டம் தான் அப்படின்னு நம்மளுக்கு புரிஞ்சிருச்சுன்னா, ஸோ இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இப்போ ஹாட் ஃப்ளஷஸ் வந்தால் சரி ஒன்றும் இல்லை, இது மெனோபாஸ் தான். இதுக்கு நம்ம என்னென்ன, இப்போ ரொம்ப சிவியராக இருக்கவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் தேவை, சிவியராக இல்லை என்றைக்கோ ஒரு நாள் வருது, அவங்களுக்கே அந்த புரிதல் இருக்குது, பயப்பட மாட்டேன்றாங்க, ஒன்றும் பிரச்சனையும் இல்லை, உடல் ரீதியான பிரச்சனையும் எதுவும் இல்லை, மன ரீதியான பிரச்சனையும் இல்லைன்னா ட்ரீட்மெண்ட்டே தேவையில்லை. ஆனால் சில பேருக்கு பார்த்திங்கன்னா இந்த ஹாட் ஃப்ளஷஸ் அவங்க வேலையே செய்ய முடியாது, அந்த அளவுக்கு அவர்களை தொல்லைப்படுத்த அந்த படபடப்பு வர்றது, அந்த மாதிரி இருக்கும்போது அதற்கு மருத்துவ ரீதியான ட்ரீட்மெண்ட் இருக்குது. இந்த மெனோபாஸை பற்றி பேசும்போது நம்ம நிச்சயமாக ஹெச்ஆர்டி பற்றி ஒரு வார்த்தையாவது பேசிதாகணும். இந்த ஹார்மோன் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பின்றாங்க. இந்த ஒரு காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா இந்த மேலை நாடுகளில் அந்த மெனோபாஸ் ஏஜ் வந்ததுனாலே அந்த ஹார்மோன் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பி ஆரம்பிச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கு அவர்களும் அதை தவிர்க்கிறாங்க. ஏன்னா ஹார்மோன் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பியால் சில லாபங்கள் இருந்தாலும் அதில் சில பிரச்சனைகளும் இருக்குது. இப்போ ஹார்மோன் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பின்றது வந்து இந்த ஈஸ்ட்ரோஜன், ப்ரொஜெஸ்ட்ரான் என்று நம்ம பாடியில் இருக்கக்கூடிய ஹார்மோன்ஸை நம்ம வந்து வெளியில் எக்ஸ்டர்னலாக கொடுக்குறோம். ஏன்னா குறைய போகுது அப்படின்னு தெரிஞ்சு எக்ஸ்டர்னலாக கொடுக்குறோம். இதில் வரக்கூடிய நன்மைகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சிவியராக ஹாட் ஃப்ளஷஸ் இருக்குது, மூட் ஸ்விங்ஸ் இருக்குது, அவங்களால வாழ்க்கையே தொடர்ந்து நடத்த முடியல. ஏன்னா சில பேர் ரொம்ப டிப்ரெஸ்டே ஆகிடுவாங்க, அதாவது அதிகமாக ஒரு மன அழுத்தமே வரக்கூடிய ஒரு பெண்களும் இருக்காங்க. அந்த மாதிரியான பெண்களுக்கு நிச்சயமாக மருத்துவ உதவி தேவை. ஆனால் ஒரு சில பெண்கள் வந்து இந்த மிட் ரேஞ்சில் இருப்பாங்க, ஹாட் ஃப்ளஷஸ் இருக்கும், அப்போ வந்து ரொம்ப சிவியராக இருக்குது, என்னால் வேலைக்கு கூட போக முடியல, இல்லை நைட்டில் டெய்லி நான் எழுந்து உட்காந்துக்கிறேன், அதுக்கப்புறம் என்னால் தூங்க முடியல அப்படின்னும்போது அது நிச்சயமாக அவங்க வாழ்க்கையை பாதிக்கும். ஸோ அந்த நேரத்தில் வந்து அதற்கு தேவையான மருந்துகள் இருக்குது. ஸோ நீங்கள் இந்த ஹார்மோன் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பியை கொடுக்கலாம், தவறு கிடையாது.
ஆனால் இந்த ஹார்மோன் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பி கொடுக்கும் பொழுது, அதாவது இந்த ஈஸ்ட்ரஜன் ப்ரொஜெஸ்ட்ரானோ இல்லை தனியாக ஈஸ்ட்ரஜனோ, இந்த மாதிரி நிறைய விதமான ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்ஸ் இன்றைக்கி இருக்குது. அப்படி கொடுக்கும்போது அதனால் வரக்கூடிய பிரச்சனைகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா மார்பக கட்டி வந்து இல்லை மார்பக கேன்சர் என்று சொல்லக்கூடிய அந்த மார்பக புற்றுநோய் எல்லாருக்கும் வரக்கூடிய சதவீதத்தை விட சற்று அதிகமாக தான் இந்த ஹார்மோன் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பி எடுக்கிறவங்களுக்கு இருக்குது. ஸோ நீங்கள் ஹார்மோன் ரீப்ளேஸ்மெண்ட் இப்போ 40 வயதுலேருந்து நான் ஹெச்ஆர்டி எடுக்கிறேன் அப்படின்னா, நான் நிச்சயமாக தொடர்ச்சியாக மருத்துவரை இந்த மார்பக புற்றுநோய்க்கு சம்மந்தமாக கொஞ்சம் ரெகுலராக நான் ஸ்க்ரீனிங்க்கு போயிட்டுருக்கணும். ஏன்னா இதை பற்றி அவங்க தெரிஞ்சிருக்கணும். ரெண்டாவது, ஸ்ட்ரோக்ஸ் என்று சொல்லக்கூடிய இந்த ரத்த ஓட்டம் சரியா இல்லாதது, நம்மளுக்கு இந்த என்ன சொல்கிறாங்க, ஒரு பக்கம் வந்து கை கால் வராமல் பக்கவாதமெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி வரக்கூடிய அந்த ஸ்ட்ரோக்ஸ் கூட சில நேரம் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் ஹார்ட் அட்டாக் இல்லை, ஸ்ட்ரோக்ஸ் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இதெல்லாம் இந்த ஹார்மோன்களால் தொடர்ச்சியாக நம்ம எக்ஸ்டர்னலாக எடுக்கக்கூடிய ஹார்மோன்களால் வரக்கூடிய பிரச்சனைகள். ஸோ இதெல்லாமும் தெரிஞ்சு தான் அவங்க எடுக்கணும். எப்படி நன்மைகள் இருக்கோ ஒரு சில பிரச்சனைகளும் இருக்குது, அதுக்கு நம்ம கிளியராக பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஸோ எப்போ கொடுக்கணும் ஹெச்ஆர்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு மேலை நாடுகள் கூட தேவையானவர்களுக்கு மட்டும்தான் ஹெச்ஆர்டி கொடுக்கணும் அப்படின்றாங்க. இல்லை அவங்க வந்து நல்லா அதை வந்து பேலன்ஸ் பண்ண முடியுது, அவங்க அந்த ஹாப்பியாகவே அவங்க ஆரோக்கியமாகவே அவங்க லைஃப் ஸ்டைல் போயிட்டுருக்குன்னா அவர்களுக்கு ஹெச்ஆர்டி தேவை கிடையாது. இப்போ வந்து மெனோபாஸ் வர வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து பெண்களுக்கு இந்த ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் வராது அப்படின்னு சொல்கிறாங்க. இது எதனால் அப்படின்னு சொல்லுங்கள். அதே மாதிரி இந்த மெனோபாஸ் சம்மந்தமாக வந்து நிறைய மித்ஸ்லாம் கூட இருக்கு இல்லையா, அது சம்மந்தமாகவும் கொஞ்சம் சொல்லுங்கள் மேம். அதாவது இது உண்மைதான். எப்போ வந்து ஒரு பெண்ணுக்கு வந்து ஒரு ஆணோட நிச்சயமாக ஸ்ட்ரோக் வரக்கூடிய பாசிபிலிட்டியும் ஹார்ட் அட்டாக் என்று சொல்லக்கூடிய அந்த ஹிருதயத்தில் வர பிரச்சனையும் வந்து ரொம்ப கம்மியாக தான் வரும். இது ஏன்னு பார்த்திங்கன்னா, அந்த ஈஸ்ட்ரஜன் என்ற ஒரு ஹார்மோன் வந்து அவங்கள ஒரு ப்ரொடெக்டிவாக பாதுகாக்குது. அது வரைக்கும் எப்போ குறைய ஆரம்பிக்குது, மெனோபாஸ் பெரிமெனோபாஸில் குறைய ஆரம்பிக்குது. மெனோபாஸில் ஓரளவுக்கு நல்லாவே குறைஞ்சிடுது, டிக்ளைன் ஆகிடுது. ஆனால் கம்ப்ளீட்டாக இல்லைன்னு சொல்ல முடியாது. அந்த பெரிஃபரல் ஃபேட்டில் கொஞ்சம் கொஞ்சம் வரும், ஆனால் அந்த ப்ரொடெக்ஷன் அவங்களுக்கு குறைஞ்சிடுது. இதனால தான் வந்து இன்றைய காலகட்டத்தில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மெனோபாஸில் இருக்கவங்க முதல்ல மாதிரி ஆண்களுக்கு தான் நம்ம ஹார்ட் அட்டாக்னாலே ஆண்களை தான் கவனிக்கிறோம். பெண்களுக்கு எங்கே ஹார்ட் அட்டாக்கை பற்றி ரொம்ப ஒன்றும் பெருசாக பேசுறதில்ல. ஸ்ட்ரெஸ் ரிலேட்டட் ஹிருதய சம்பந்தமான பிரச்சனைகள் வந்து நம்ம ஆண்களை தான் முன்னால் வச்சு பார்க்குறோம். ஆனால் சைலண்ட்டாக என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மெனோபாஸ்க்கு அப்புறம் இருக்கக்கூடிய பெண்களுக்கும் ஆண்கள் மாதிரியே தான் உங்களுக்கு ஹிருதய நோய் வரக்கூடிய பிரச்சனை இருக்குது. ஏன்னா அவங்களுக்கும் அந்த ஹார்மோன் வெகுவாக குறைந்து விடுறதால தான். ரெண்டாவது, இந்த மித்துன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது நம்மளுக்கு எப்பயுமே வந்து முக்கியமாக இந்த ரீப்ரொடக்டிவ் ஹெல்த்தை சுற்றி நிறையவே வந்து ஒரு தவறான கருத்துக்கள் இருக்கும். ஒரு சிம்பிள் மித்துன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த நேரத்தில் வந்து அதிகமாக நிறைய ரத்தப்போக்கு இருந்தால் அதெல்லாம் பயப்படாதம்மா, நிற்க போகுது, இப்போ போய் இதுக்காக நீ போய் மருத்துவரை பார்க்க வேண்டான்றாங்க. இது தவறு. ஏன்னா எல்லாமே வந்து அது வரக்கூடிய மாறுதல்கள் எல்லாமே மெனோபாஸ் எல்லாமே இருக்கலாம். ஏன்னா நிறைய நேரம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான பிரச்சனை கூட ரொம்ப லேட்டாக வராங்க. ஏன்னா இது நாங்கள் நிற்க போகுதுன்னு சொன்னாங்க மேடம், அதனால் நாங்கள் கஷ்டப்பட்டு இதெல்லாம் தாங்கிக்கிட்டோம், பரவாயில்லன்னு நினச்சோம், ஒரு 6 மாதம் கழித்து பார்க்கலாமே, அதுக்குள்ளே நின்றுச்சுன்னா எதுக்காக வரணும் அப்படின்னு பார்த்தோன்றாங்க. இது ரொம்ப தவறான ஒரு கருத்து. ஏன்னா நிறைய நேரம் ஒரு தைராய்டு பிரச்சனையால் தான் அந்த பிரச்சனையே இருக்கலாம். அதை சரி பண்ண உடனே அவங்களுக்கு சரியாயிடும். அந்த தைராய்டால் மற்ற பிரச்சனைகளும் அவங்களுக்கு வரலாம். இரத்த சோகையால் வரலாம், இல்லை கர்ப்பப்பையில் ஒரு கட்டியால் வரலாம். ஸோ நிச்சயமாக இதுதான் அதுதான் அப்படின்னு மற்றவங்களுடைய பேச்சை கேட்காம எந்த ஒரு மாறுதல் இருந்தாலும் ஒரே ஒரு சின்ன செக்கப் தானே, ஒரு சில மணி நேரங்கள் தான் உங்களுக்கு செலவாக போகுது. அந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா நிச்சயமாக இந்த நேரத்தை நீங்கள் வந்து ஆரோக்கியமாக முதல்ல ரொம்பவே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பை தென் அந்த விமன் வந்து ஒரு நல்ல வைஸ் பர்சனாக இருப்பாங்க, நிறைய அனுபவங்கள் நிறைந்த. அவங்க வந்து மற்றதில் வந்து அவங்க ப்ரொடக்டிவாக செலவு பண்ணலாம், அவர்களை பற்றி கவலைப்படாமல், அந்த வருத்தப்படாமல். அந்த ஒரு ஹார்ட் ஃப்ளஷஸ் இருக்குது, இது இல்லை கோவம் வருதுன்னா நான் குழந்தைய கோவப்பட வேணாம், இது எனக்கு மெனோபாஸ் டைம், இப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா நீங்கள் நல்ல மாறுதல்கள் பார்க்கலாம் பெண்கள்கிட்ட.
ஓகே, இன்னைக்கு வந்து மெனோபாஸ் டேயில் வந்து மெனோபாஸ் என்ன அப்படின்னு ஆரம்பிச்சு எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய லைஃப்பில் நிறைய பேர் அந்த ஏஜெல்லாம் கடந்து போயிருந்தாலும் இதெல்லாம் தெரியாமலே எல்லாம் கடந்து போயிருக்காங்க அப்படிங்கிறது புரிஞ்சுது. அண்ட் இவ்வளோ விஷயங்கள் இருக்கிறப்போ வந்து இதில் பாதி தெரிஞ்சால் கூட அவேர்னஸ் அப்படிங்கிறதுக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்கும் அப்படிங்கிறது புரிஞ்சுது சொல்லலாம் இல்லையா? அதாவது பாதி அப்படிங்கிறதுல எப்பயுமே வந்து ஃபுல்லாக வந்து தெரிஞ்சுக்கிறது தான் வந்து இன்னும் ரொம்ப சேஃப்டியான ஒரு விஷயம் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஏன்னா பயம் அப்படிங்கிறது வந்து ஒரு ஒழுங்கான ஒரு விழிப்புணர்வு இல்லாத இடத்துல தான் வந்து ஏற்படும் அப்படிங்கிறது நம்ம வந்து பார்த்துருக்கோம் இல்லையா? ஸோ எனக்கு வந்து நிறைய ஃபேக்ட்ஸ் வந்து மக்களுக்கு போய் சேர மாதிரி சொன்னீங்க மேம். மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் டைம். தொடர்ந்து நிறைய விஷயங்கள் நம்ம நிகழ்ச்சியில் பார்க்கலாம். புதிய FM ஸ்டேஷனில் இது இனியவை என்று புதிய FM ஸ்டேஷனில் தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க இனியவை இன்று இந்த காலை வேலையில் வித் வருண் அண்ட் சௌமியா. ஃபேமிலி இருக்கு இல்லையா, கூட்டு குடும்பம்னு சொல்லுவாங்க, இந்த நியூக்ளியர் ஃபேமிலி அப்படின்லாம் வந்து சொல்லுவாங்க. நான் பார்த்த கடைசியான கூட்டு குடும்பம் ஒரு தேன் கூடு வந்து நான் ஒரு கூடு கட்டி இருந்துச்சு, அங்கே நிறைய தேனீக்கள்லாம் இருந்துச்சு. அதான் நான் கடைசியாக பார்த்த கூட்டு குடும்பம்னு சொல்லலாம். இன்ஃபேக்ட் மனிதர்களை தவிர மிச்சம் எல்லாமே வந்து கூட்டு குடும்பமாக தான் வந்து வாழுது அப்படின்னு வந்து சொல்லலாம். எக்ஸாக்ட்லி. ஆனால் வந்து எனக்கு தெரிஞ்சது வந்து இந்த நியூக்ளியர் ஃபேமிலி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த எல்லாருமே வந்து சேர்ந்து இருக்கிற இந்த கூட்டு குடும்பம். அப்போ நீங்கள் வந்து வாழ்க்கையில் நிறைய விஷயம் பார்க்கல அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒரு அப்பா, ஒரு அம்மா, ஒரு குழந்தை, அது பையனாக இருக்கட்டும் பொண்ணாக இருக்கட்டும், அது ஒரு ஃபேமிலியா? ஒரு அப்பா, ஒரு அம்மா, ஒரு தாத்தா, ஒரு பாட்டி, 2 பேர பிள்ளைங்க, இது ஒரு ஃபேமிலியா? ஒரு அப்பா, இன்னொருத்தரும் அப்பா, ஒரு குழந்தை, இது வேர்ல்டு ஃபுல்லாக யூனிவர்சல் ஃபேமிலியாகவும் இருக்கு. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து டிஃப்ரெண்ட் டைவர்ஸ் ஃபேமிலிலாம் கூட பார்க்கலாம். இதே பேட்மேனோட ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா அவர் மட்டும்தான் ஃபேமிலியே. ஸோ ஃபேமிலி அப்படிங்கிறது வந்து நம்ம ஊரில் வந்து இப்போ நம்ம சிட்டிக்கு எடுத்துக்கோங்களேன், அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபேமிலிஸ்லாம் இப்போ உருவாயிட்டு இருக்கு. நிறைய பேருக்கு வந்து இப்போலாம் வந்து கல்யாணம் உடனே பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஆசை இல்லை. ஸோ இந்த பேச்சுலர்ஸ்லாம் சேர்ந்து வந்து ஒர்க்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்களாம் ரொம்ப நாள் தங்கிட்டே இருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு 15 இயர்ஸ்க்கு மேலேயும் எல்லாம் ஒன்றா தங்கிட்டு இருக்க ஃபேமிலிலாம் அப்போ பார்த்து அவங்களே ஒரு ஃபேமிலி அப்படின்னு ஃபேமிலி தான் சொல்ல முடியும் அவங்க. ஓகே, அப்போ ஃபேமிலிக்கான டெஃபினிஷனே நீங்க மாத்திட்டே இருக்கீங்க. இருந்தாலும் வந்து இத்தனை விதமான ஃபேமிலினா 3 விதமான ஃபேமிலி பத்தி நம்ம இறையன்பு சார் சொல்ல போறேன். ஓ மை காட். ஸோ ஒரு குடும்ப படமா இருக்கும் போது பார்க்கலாம். இன்னைக்கு நாம் வந்து ஃபேமிலிஸை 3 விதமாக பிரிக்கலாம். நான் சொல்கிறது ஜாயின்ட் ஃபேமிலி, நியூக்ளியர் ஃபேமிலி இதெல்லாம் இல்லை, எல்லாரும் இருக்கிற ஃபேமிலி தான் சொல்கிறேன். ஒன்று வந்து பேரண்ட் சென்டர்டு ஃபேமிலி, ரெண்டாவது சைல்டு சென்டர்டு ஃபேமிலி ஆர் சில்ட்ரன் சென்டர்டு ஃபேமிலி, மூணாவது வந்து ஃபேமிலி சென்டர்டு ஃபேமிலி. இப்போ ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அப்பா அப்படின்னு ஒரு ஃபிகர் வீட்டுக்குள்ளே வந்தாருன்னா அந்த வீடே கப் சிப்புன்னு ஆயிரும். அந்த செருப்பு சத்தம் கேட்கும் போதே எல்லோரும் கப் சிப்புன்னு ஆயிடுவாங்க. அப்பா வந்து ஒரு டிக்டேட்டர் மாதிரி வருவார். அவருக்கு தனி சாப்பாடு, அவர் சாப்பிட்டு முடிச்சிருவார். சாப்பிடும்போது யாரும் பேசக்கூடாது. அப்புறம் அவர் ரிலாக்ஸ் பண்ணும்போது அதுக்கப்புறம் மெல்ல மெல்ல தன்னுடைய ஆப்ளிகேஷனை போய் பசங்க சொல்லுவாங்க. அவர் டூர் போனோம்னா அதெல்லாம் முடியாது அப்படின்ட்டு அதுக்கப்புறம் இல்லைங்கப்பா எல்லோரும் போகிறாங்க அப்படின்லாம் சொல்ல முடியாது. அப்புறம் அவருக்கு தான் ப்ரியாரிட்டி, எல்லாத்துலேயுமே அவருக்கு ப்ரியாரிட்டி, அவருக்கு தான் ப்ரிஃபரன்ஸு. அப்படி அவங்க போய் படத்தை பார்த்துட்டு வந்துட்டு தான் பசங்கிட்ட சொல்லுவாங்க இந்த படத்தை நீ பார்க்கலாம் அப்படின்னு பசங்க போவாங்க. இது பேரண்ட் சென்டர்டு ஃபேமிலி. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா சில்ட்ரன் சென்டர்டு ஃபேமிலி. இது வந்து இன்றைக்கி நிறையா வீட்டில் இருக்குது. குழந்தைங்க தான் எல்லாம் முடிவு பண்ணுது. எந்த டிவி வாங்கணும் குழந்தைங்க முடிவு பண்ணுது, எந்த செல்ஃபோன் வாங்கணும் குழந்தைங்க முடிவு பண்ணுது, எந்த ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ணுன்னு குழந்தைங்க முடிவு பண்ணுது, என்ன சாப்பிட்ணுன்னு குழந்தைங்க முடிவு பண்ணுது. அப்பா அம்மாவை கூட்டிகிட்டு போய் தங்களுக்கு வேண்டிய ட்ரெஸ் எடுத்துக்கிட்டு அப்பா அம்மாவுக்கும் இந்த ட்ரெஸ் தான் உங்களுக்கு நல்லா இருக்கும், இதை தான் போடணும், இதை போட்டுட்டு வந்தால் தான் எங்கள் ஸ்கூலில் வந்து உங்களை தாத்தாவான்னு கேட்க மாட்டாங்க அப்பான்னு கேட்பாங்கன்னு சொல்லி அப்பா அம்மாவுக்கும் ட்ரெஸ் வாங்கி கொடுக்குற குழந்தைங்க இருக்குது. சில்ட்ரன் சென்டர்ட். அங்கே எல்லாமே குழந்தைங்க ஓரியன்ட் தான். எப்படியாவது குழந்தைங்களை படிக்க வைக்கணும். நான் பார்ப்பேன் இந்த பேரண்ட் டீச்சர்ஸ் மீட்லாம் போகும்போது சில பேரண்ட்ஸ் எல்லாம் அப்படியே வந்துட்டு அந்த ஒரே நாள்லேயே தங்கள் பசங்களை வந்து ஒரு ஐன்ஸ்டீன் ரேஞ்சுக்கு கொண்டு போகிற மாதிரி, எப்படி படிக்கிறான், எப்படி அப்படியா, ஐயோ வரலையா, மேக்ஸ் வரலையா, ஓ எவ்வளோ மார்க்கு அப்படின்ட்டு அந்த போர்டில் இருக்கிறதெல்லாம் எழுதி காப்பி பண்ணி அவங்க பார்க்குற டென்ஷனை பார்த்தீங்கன்னா நாமெல்லாம் இப்படிலாம் வளரலையே அப்படின்னு சொல்லி தோணும். கேட்டால் காம்படிட்டிவ் வேர்ல்டுங்க அப்படின்னு நம்மக்கிட்டே சொல்லிட்டு போகிறாங்க. இது மாதிரி குழந்தைங்க தான் உலகம். குழந்தைக்கு ஏதாவதுன்னா அந்த குழந்தைங்க தான் டிக்டேட் பண்ணணும், எல்லாமே அதுங்க தான் முடிவெடுக்கும். அப்பா அம்மா பேசாமல் அவங்க சொல்கிறபடி கேட்டுட்டு இருக்க முடியும். நான் இந்த காலேஜில் தான் படிப்பேன், நீங்கள் தான் சேர்த்தி விடணும். ஏப்பா நீ மார்க் வாங்கினா தானே? அதெல்லாம் முக்கியம் இல்லை, நான் என்ன மார்க் வாங்கினாலும் சேர்த்த வேண்டியது உங்கள் கடமை. என்கிட்ட ஒருத்தர் அவர் ரொம்ப சாதாரண உத்தியோகத்தில் இருக்கார், பாவம். அவர் பொண்ணை கூப்பிட்டு வர்றார். அந்த பொண்ணு சொல்லுது, நீங்கள் சொல்கிற காலேஜெல்லாம் நான் சேர மாட்டேன், அந்த காலேஜில் சேர்ந்தால் தான் பிளேஸ்மெண்ட் நல்லாயிருக்கும் அப்படி இப்படின்னு எங்கிட்ட ஆர்கியூ பண்ணிச்சு. நான் சொன்னேன், ஏம்மா இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுருக்கிற நீ அது நல்லா கொஞ்சம் அந்த விவரத்தை யூஸ் பண்ணி படிச்சிருந்தா நீ அந்த காலேஜுக்கு போயிருக்கலாமே, நீ இப்போ வாங்கலையே, உங்கள் அப்பா எவ்வளோ பணம் செலவு பண்ணுவார்
அப்படின்னு நான் கேட்டேன். அதுக்கப்புறம் அவங்க 2 பேருமே அம்பேல் 2 பேருமே அங்கேருந்து காணாமல் போயிட்டாங்க. இது எதுக்கு சொல்கிறேன்னா, சில்ட்ரன் சென்டர்ட் ஃபேமிலி. அதுக்கப்புறம் எவ்ரி ஒன் சென்டர்ட் ஃபேமிலிங்கிறது என்னென்னா, அதில் யாருமே சென்டரில் இல்லை. இங்கே பேரண்ட்ஸு, இங்கே கிராண்ட் பேரண்ட்ஸு, இங்கே டாட்டர், இங்கே சன், எல்லாமே. அப்போ எல்லாருமே அங்கே முக்கியம். இப்போ ஒரு வீடுன்னா என்னென்னா எல்லாருமே முக்கியம் தானே. இப்போ இன்றைக்கி ஒருத்தருக்கு ஒரு காலகட்டத்தில் பேரண்ட் சென்டர்ட் ஃபேமிலியில் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னா அந்த குடும்பமே கொஞ்சம் வருத்தமாக உட்காந்துருக்கும். அம்மா சொல்லுவாங்க, இந்த பாரு நீ குழம்பெல்லாம் பண்ண கிடையாது, அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, வெறும் பூண்டு ரசம் வச்சுருக்கேன், கொஞ்சம் தயிர் சாதம் தான் வச்சுருக்கேன், பேசாமல் சாப்பிட்டு போங்க. அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்றது போது உங்களுக்கு என்ன டேஸ்ட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காலம் இருந்தது. இந்த சில்ட்ரன் சென்டர்டு ஃபேமிலியில் உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா எங்களுக்கு என்ன, நாங்கள் எனக்கு வேணும் அப்படின்னு சாப்பிட்ற ஒரு நிலைமையே பார்க்குறோம். ஃபேமிலி சென்டர்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபேமிலி, எவ்ரிபடி ஓரியன்ட் ஃபேமிலி அப்படின்னு இருந்தால் அதில் எல்லாருடைய உணர்வுகளுக்கும் முக்கியத்துவம். குழந்தைகள் உடைமைகள் அல்ல, அதே நேரத்தில் பெற்றோர்கள் அடிமைகள் அல்ல. இப்படி எல்லாருக்குமான முக்கியத்துவம் கொடுக்குற ஃபேமிலி தான் வெற்றி பெற முடியும். அந்த ஃபேமிலியில் தான் மகிழ்ச்சி இருக்க முடியும். நன்றி, வணக்கம். ஒரு வெப்சைட் ஒன்று பார்க்கலாம், makers.com அப்படிங்கிறது தான். மேக்கர்ஸ் அப்படிங்கிறவங்க பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 3000 வீடியோஸ்க்கு மேலே வச்சுருக்காங்க. திஸ் இஸ் டோட்லி ஃபார் விமன் அப்படின்னு சொல்லலாம். அதாவது 20 மேக்கர்ஸ் இண்டக்டட் இன்டு த நேஷனல் விமென்ஸ் ஹால் ஆஃப் ஃபேம். அந்தளவுக்கு ரொம்ப இன்ஸ்பிரேஷனான வீடியோஸ்லாம் இதில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் விமன் அப்படின்னு பார்த்தீங்கனாலே வந்து அவங்க வந்து இப்போ நம்ம ஊரில் நிறைய பெயிண்டிங்ஸில் பழைய காலத்தில், அதை நான் தப்பாக சொல்லலை, டெபிக் பண்ணுற விதமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு வீட்டில் உட்காந்து வெக்கப்பட்டு இருக்க மாதிரி, ஒரு குயிலை வந்து அவங்க அழகாக பார்த்துட்டு இருக்க மாதிரி. ஏன் விமன் வேறு பண்ணவே மாட்டாங்களா? குதிரையில் ஓடுற மாதிரி, இல்லை ஃபைட் பண்ணுற மாதிரி, இல்லை கம்ப்யூட்டர் முன்னாடி உட்கார் பண்ணுற மாதிரி, அந்த மாதிரி ஆர்ட்ஸ்லாம் நம்மளை வந்து பார்க்கவே முடியல இல்லையா? ஸோ உமன் அப்படிங்கிறவங்களோட நம்ம அந்த பார்க்குற பார்வையை மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக இந்த சூப்பரான வெப்சைட் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், makers.com. மேக்கர்ஸ்னால் யார்? அவங்க தான் மேக்கர்ஸ். ஸோ அந்த மேக்கர்ஸை பற்றி நீங்கள் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். வீடியோ டாக்குமெண்ட்ரிஸ் நிறையா இருக்குது, சக்ஸஸ் ஸ்டோரிஸும் நிறையா இருக்குது. ஸோ உமன் வந்து இப்போ யாருக்குமே அந்த இன்ஸ்பிரேஷன் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு நான் சொல்ல வரல. எல்லாருமே அவங்ககிட்ட தான் இன்ஸ்பிரேஷன்லாம் வாங்கிட்டு இருக்காங்க. பட் அவங்களுக்கும் வந்து ரொம்ப கிரியேட்டிவான ஐடியாஸ், நம்மள மாதிரி மற்றவங்களும் வேர்ல்டு ஃபுல்லாக எப்படி முன்னேறாங்க அப்படின்னு பார்த்து இன்ஸ்பயர் ஆகிறதுக்கு makers.com அப்படிங்கிற நல்ல வெப்சைட், makers.com. கிரேட். ஒரு ரியல் லைஃப் ஸ்டார்ஸ் பற்றின வந்து ஒரு டாக்குமெண்டேஷனாக இந்த ஒரு வெப்சைட் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 4 பேருக்கு வந்து தெரிகிற மாதிரியான ஒரு ஃபேம் இருக்கிறவங்களோ, இல்லை வந்து ஒருத்தர் ரோட்டில் நடந்து போனால் வந்து இவர் எனக்கு தெரியும் அப்படின்னு ஒரு 10 பேர் சொன்னால் மட்டும்தான் அவங்க ஒரு ஸ்டார் அப்படிங்கிறது வந்து கிடையாது. எல்லா இடத்துலையுமே வந்து இந்த ரியல் லைஃப் ஸ்டார்னு சொல்லிட்டு 2 விதமாகவும் இருக்கும் இல்லையா? கண்டிப்பாங்க. நீங்கள் ஒரு ரோட்டில் போயிட்டு இருக்கீங்க, ஒரு முதியவருக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறீங்க, இல்லை ஒரு குட்டி குழந்தைய கிராஸ் பண்ணி விட்றீங்க, இல்லை ஒரு வயசான பாட்டிக்கு வந்து அவங்க நன் கூட கேட்குறாங்கன்னு உங்ககிட்ட இருக்கிறத கொடுக்குறீங்க. இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறப்ப அந்த ஹோல் ஸ்ட்ரீட்டில் யாருமே இல்லைனா கூட நீங்கள் வானத்தை பார்த்துட்டு கீழே பார்த்துட்டு மனசில் சந்தோஷத்தோடு போனீங்கன்னா நீங்கள் தான் ஒரு ஸ்டார் அப்படின்னு சொல்லலாம். ஸோ வாழ்க்கையில் வந்து மற்றவங்க தான் நம்மள ஸ்டார் அப்படின்னு சொல்லணும் அவசியம் இல்லை. அதோட முக்கியமான விஷயம் நம்மள ஸ்டாராக நம்புறோமா அப்படிங்கிறது தான். ஸோ நம்ம எல்லாருமே ஸ்டார்ஸ் அப்படிங்கிற ஒரு பெரிய கருத்தை, யூனிவர்சல் கருத்தை சொல்லிட்டு உங்ககிட்ட இந்த ஐஸ்லாம் வச்சு முடிச்சோம்னா ஃபீட்பேக் கேட்க போகிறோம். feedback@pudiyugam.tv அப்படிங்கிற மெயில் ஐடிக்கு நம்ம ஷோ பற்றின ஓப்பனான கருத்துக்கள்லாம் நீங்கள் அனுப்பலை, நாளைக்கு நாங்கள் வர மாட்டோம். கோச்சிக்கிறீங்களா? இருந்தாலும் நான் இன்னொரு 2 வழியும் வந்து சொல்லிடுறேன். டோல் ஃப்ரீ நம்பர் இருக்கு, கால் பண்ணி சொல்லலாம். இல்லை வந்து இந்த ஸ்க்ரீனில் தெரியிற அட்ரஸ்க்கு நீங்கள் தபால் மூலமாக எழுதி அனுப்பலாம். ஏன்னா உங்களுடைய கருத்துக்கள் ரொம்ப முக்கியம். நீங்கள் அனுப்பலைன்னா வந்து வரன் கோச்சுக்கோ அப்படின்னு. எக்ஸாக்ட்லி. முச்சந்தி மாதிரி 3 வழி சொல்லியிருக்கோம். ஏதாவது ஒரு வழியில் வந்து எங்களை மீட் பண்ணுங்க. திருப்பி நாளை காலையில் ஒரு பாசிட்டிவான விஷயத்தோட வந்து பார்க்குறோம். ஆல் தி பெஸ்ட் யுவர் டே. புதிய FM ஸ்டேஷனில் இது இனியவை இன்று சௌமியா அண்ட் வருண்.